கார்த்திக், அம்மா நான் போயிட்டு வர்றேம்மா என்று சொல்லிவிட்டு தன் 2 வீலரை எடுத்து சாலைக்கு வந்தான். காலை காற்று முகத்தில் மோதியது. தலைமுடியை கலைத்து செல்லமாக விளையாடியது. அவனுக்கு நிவாதியின் நினைப்பு வந்தது. முகத்தில் புன்னகை அரும்பியது. எத்தனை உன்னதமான மென்மையான பெண்! பார்ப்பவரை கவர்ந்திழுக்கும் கண்கள். அந்த கருந்திராட்சை விழியில்தான் எத்தனை அன்பு, கருணை. கார்த்திக் பிஷப்பில் படிக்கிறான். ஒரு கல்ச்சரலுக்காக இவன் காவேரி காலேஜுக்கு போனான். 1 வாரம் நடந்தது. இவன் நடனத்திலும் பாட்டு போட்டியிலும் கலந்து கொண்டான். நிவாதியும் அதே போட்டியில் கலந்து கொண்டாள். அந்த குலுக்களிலிருந்து கார்த்திக், நிவாதி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஊட்டி சென்று வர காலேஜே டிக்கெட் கொடுத்தது. எல்லா செலவையும் நிர்வாகமே ஏற்றுக்கொண்டது. போக வர ட்ரெயின் டிக்கெட், ஹோட்டலில் தங்க, அவர்கள் அங்கு சுற்றி பார்க்க ஒரு கார் என்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. வீட்டில் வந்து கார்த்திக் சொன்னான். அவன் அம்மா, எதுக்குடா வீண் செலவு, அந்த பணம் இருந்தால் இந்த மாத செலவுக்கு போதும். உனக்கு பின்னாடி உன் தங்கைகள் இருக்காங்க என்பதை மறந்துவிடாதே என்றாள். ஐயோ அம்மா, நமக்கு எதுவும் செலவு இல்லை. எல்லாமே காலேஜ் செலவு தான். நான் வெற்றி பெற்றதுக்கு தான் என்னை மட்டும் அனுப்புறாங்க. இது ஒரு சந்தர்ப்பம், இதில் நான் வர முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனே எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து விட்டார்கள். போனால் போகட்டும் என்று இருக்க முடியுமா? என் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லட்டும்? நீங்க எனக்கு செலவுக்கு ஒரு பைசா கூட தர வேண்டாம். ஒரே வாரம்தான் அம்மா என்றான் கனிவாக. அவன் தங்கை மீனாவும், ஆமாம் அம்மா, உங்களுக்கு எதில் கணக்கு பார்ப்பது என்று விவஸ்தையே கிடையாது. அண்ணனை வெற்றி பெற்றதுக்கு பாராட்டாமல் செலவை பற்றி பேசுகிறாயே, எப்பப்பார் உனக்கு இதே வேலை என்றாள் கோபமாக. பேஜ் 7. நீ பேசுவேடி, உனக்கென்ன, இன்னும் அடுத்த மாதத்தில் பீஸ் கட்டணும், பணம் கொடுங்கள் என்பே. எங்கிருந்து கட்ட முடியும்? நம் வீட்டில் என்ன பணம் காய்ச்சி மரமா இருக்கு? நீ கேட்டதும் ஓடி உழுப்பித்தர பேச வந்துட்டா பெரிசா என்று நீட்டினாள். கார்த்திக்கு தெரியும், தன் அம்மா குணம். செலவு என்றால் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் வேறு எங்கும் போகக்கூடாது. இந்த வண்டி வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். யூடியூப்க்கு வாங்கி இவள் யூதரன் எடுத்தத்தான் மாதா மாதம் அந்த பணத்தை கட்டுகிறான். பாவம் அம்மா. அவர்கள்தான் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க. குறைந்த வருமானம். அதில் 3 பேரும் படிக்கணும், சாப்பிடணும். வீட்டு வாடகையும் குறைந்த வாடகையே. உரைப்போரில் வெகாளி அம்மன் கோயிலுக்கு பின்புறம் வீடு. கார்த்திக்கும் நன்றாக படித்தான். அவனுக்கு நிறைய பிரண்ட்டுகள் இருந்தாலும் செலவு செய்ய முடியாது. இருந்தால் அல்லவா செலவு செய்வதற்கு. அதற்காக மற்றவர்களிடம் பணத்துக்காக தொங்க மாட்டான். தாகுக்காக ஒதுங்கி விடுவான். நல்ல திறமை அவனுக்கு. அவன் இல்லாத நிகழ்ச்சியே இருக்காது. பிறருக்கு உதவுவதிலும் அப்படித்தான். நாம் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் படித்தான். அதில் வெற்றியும் கண்டான். காலேஜில் அவனை எல்லோரும் பாராட்டினர். பிரின்ஸ்பால் அவனை தனியாக கூப்பிட்டு பாராட்டினார். அவன் அம்மா எப்போதுமே அப்படித்தான். பிள்ளைகள் யாரையும் பாராட்ட மாட்டார்கள். அப்படி பாராட்டினால் அவர்களுக்கு தலைக்கணம் ஏறிவிடும். நம்மை மதிக்க மாட்டார்கள் என்ற நினைப்பு அவர்களுக்கு. பிள்ளைகளுக்கு அது ஒரு டானிக் என்று தெரியவில்லை. எத்தனை பேர் பாராட்டினாலும் பெற்ற தாய் பாராட்டுவதற்கு ஈடாகுமா? ஒரு வார்த்தை, ரொம்ப சந்தோஷம்டா கார்த்திக் என்று. அன்றும் அப்படித்தான். ஃபுட்பாலிஸ் கப் வாங்கி வந்தான். அதை பார்த்துவிட்டு, இப்படி ஆடி எம்ப பெறாத குப்பை வாங்கி வருவதற்கு நீ அந்த நேரத்தில் படித்தால் இன்னும் மார்க் வாங்கி கோல்டு மெடல் வாங்கலாமே என்பாள். அவன் முகம் சிரித்துவிடும். இருந்தாலும் தன்னை சமன்படுத்திக் கொள்வான். அம்மா தன் நல்லதுக்குத்தானே சொல்வாங்க என்று எடுத்துக்கொள்வான். தங்க 2 பேருக்கும் சலுகைகள் நிறைய கொடுப்பான். மீனாவுக்கும் கவிதாவுக்கும் தன் அண்ணன் மேல் பாசம் அதிகம். கார்த்திக்கும் ரொம்ப பிரியமாக இருப்பான். ஆனால் ஒரு சில நேரங்களில் அம்மா தன்னை விட தங்கைகளை அதிகம் கவனிக்கிறதுமாய் தெரியும். இதென்ன நினைப்பு? தன் தங்கைகள் அடுத்த வீட்டில் வாழப்போறவங்க. அங்கே எவ்வளவு பிரச்சனை காத்திருக்கோ தெரியவில்லை. நம் வீட்டில் இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைப்பான். தங்கைகள் கேட்கும் சிறு சிறு பொருள்களை அவ்வப்போது வாங்கி கொடுப்பான். அப்போதும் அவன். பேஜ் 9. அம்மா திட்டுவாள். எதுக்கு இந்த தேவண்ட செலவு? இதை வாங்குவதற்கு ஒரு பாத்திரம் வாங்கி வைத்தால் நாளை கூப்போற இடத்துக்கு கொடுத்தனுப்பலாம் என்பாள். கார்த்திக், உன்னை நம்பித்தான் இந்த குடும்பம் இருக்கு. நீ படிந்து வேலைக்கு போய் சம்பாதித்த பின் தான் இவர்களை கரை ஏற்ற முடியும். அது உன் மனதில் எப்போதும் இருக்கட்டும் என்பாள். இன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சினிமாவுக்கு போகலாம் என்றனர். கார்த்திக் தயங்கினான். என்னடா இவன், பொம்பளை பிள்ளை பரவாயில்லை போல் இருக்கு, இப்படி தயங்குகிறான். அம்மாவுக்கு தெரிந்தால் என்னாவது என்று. இதையெல்லாமா நீ வீட்டில் போய் சொல்வே? நீ நல்லா படிக்கிறவளே. இப்படி தயங்கினால் நாங்கள் எல்லாம் என்ன செய்வது? இன்று மட்டும் போட்டுட்டு வருவோம். இனி செமஸ்டர் ஆரம்பித்துவிடும். பிறகு போக முடியாது என்றனர். கார்த்திக் சரி என்று சொன்னான். 2.
இரவு 1 மணி வரை படித்துவிட்டு படுக்க போனான். தன் பாக்கெட்டில் இருந்த சின்ன டைரியில் இருந்த போட்டோவை எடுத்து முத்தம் கொடுத்தான். அவளின் நினைவு அவனை இழுத்துச் சென்றது. ஊட்டிக்கு கார்த்திக்கும் நிவாதியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சென்றனர். இருவரும் படிப்பு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று பொதுவாக பேசிக்கொண்டனர். கார்த்திக் அம்மா புளி சாதம் கட்டி கொடுத்திருந்தாள். ட்ரெயினில் விலையெல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் சாப்பாடு கட்டி எடுத்துப்போ என்று கொடுத்து விட்டாள். நிவாதியும் இட்லி கொண்டு வந்திருந்தாள். இருவரும் அதை பங்கிட்டு உண்டனர். கார்த்திக் அவள் வீட்டை பற்றி விசாரித்தான். அவள், நாங்கள் 2 பெண்கள். எனக்கு ஒரு தங்கை இருக்கா. என் அப்பா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். சொந்த வீடுதான், ஆனால் சின்னது. அம்மா வீட்டில்தான் இருக்காங்க என்றாள். உங்களோட கனவு என்ன? என்ன படிச்சுனும் எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என்றான். நான் MCA முடிக்கணும். எனக்கு உங்களை மாதிரி நல்ல உயரமா, ஸ்மார்ட்டா, புத்திசாலியா, என்னை பற்றி புரிந்து கொள்ள கூடியவரா, எனக்கு பிடித்த எல்லாம் அவருக்கும் பிடிக்கணும் என்றால் முகம் சிவக்க. ஏன், அந்த மாப்பிள்ளை நானாக இருக்கக்கூடாதா என்றான் இளநகையோடு. கட்டாயமா? இருக்கலாமே. எனக்கு அது மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாமா, நீங்க எப்படிப்பட்ட மனைவி வேண்டும் உங்களுக்கு? அவன் கண்களை சிறிது நேரம் மூடி யோசித்தான். பிறகு, நான் எப்படி என் மனதில் நினைத்தேனோ அது மாதிரியே இருக்கீங்க நீங்க. எனக்கு எதில் ஆர்வம் உள்ளதோ உங்களுக்கும் அது மாதிரியே இருக்கு. ஆனால் சில கடமைகள் எனக்கு இருக்கு. என்னை நம்பித்தான் என் குடும்பம் இருக்கு. எனக்கு 2 தங்கைகள். என் அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. நான் படித்து நல்ல வேலையில் அமர வேண்டும். அதுக்கு நாம் காதலிக்க கூடாது என்றில்லையே என்றாள் தலையை சரித்து கொண்டு. என்னால் உங்கள் கடமைகள் எதுவும் தடைபடாது என்றாள். அவனுக்கும் அவளை ரொம்ப பிடித்தது. இப்படி மனம் திறந்து பேசியது அவள் அவர் கையை மென்மையாக பற்றினாள். சரி, நாம் இருவரும் காதலிப்போம். கடமைகள் முடிந்ததும் கல்யாணம் பண்ணிக்கொள்வோம் என்றான். அதற்கு அவள் சரி என்று ஒப்புக்கொண்டாள். இளம் சிட்டாய் இருவரும் ஊட்டியை வலம் வந்தனர். தனிமைதான் கிடைத்தது என்று இருவரும் அத்து மீறவில்லை. கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டனர். கார்த்திக் அவளின் மென்மையான அழகை ரசித்தான். இதமான பேச்சு, அன்பான கோரிக்கை. போட்டி போகும்போது அவளை பாடச் சொல்லி ரசித்தான். விடிகாலை பனியில் இருவரும் கைகோர்த்து கொண்டு நடந்தனர். நிவாதி அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்வதையெல்லாம் கேட்டிருக்காள். எப்ப பார் எங்களுக்கு சண்டைதான். நான் சொல்வதை அவன் கேட்பதில்லை. போடா என்று கருதுவிட்டேன் என்று சொல்வாள். ஆனால் இவனோ, இவள் என்ன நினைக்கிறாளோ, எதை அவளிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாளோ அதை அவள் சொல்லும் முன்பாகவே செய்தான். கிளம்பும் நாள் வந்தது. இனி நாம் எங்கு சந்திக்கலாம் நிவி என்றான். அடிக்கடி நாம் சந்திக்க முடியாது. உங்களுக்கும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கும். எனக்கும் அது போலத்தான். லீவில் வீட்டிலிருந்து வர முடியாது. எனக்கு சனிக்கிழமை அரை நாள்தான். நான் மலைக்கோட்டைக்கு வந்து விடுகிறேன். நீங்களும் வாங்க. லேஸ் 1 மணி நேரம்தான் நமக்கு டைம். அதை நாம் ஆக்கடாட்டு என்று பேசி முடிவெடுத்தனர். இன்று சனிக்கிழமை. அதனால்தான் கார்த்திக் முகத்தில் மகிழ்ச்சி துள்ளியது. மதியம் நிவாதியை பார்க்கலாம் என்று காலேஜுக்கு போனான். மதியம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிடித்து கொண்டனர். என்னடா எப்ப பார் சனிக்கிழமை மதியம் காலேஜ் விட்டதும் நீ எங்கே போறே? சிறிது நேரம் கூட நீ நின்று எங்களுடன் பேச மாட்டேங்கிறே. நீ இன்று எங்களுடன் சினிமாவுக்கு வந்தே ஆகணும். இல்லை என்றால் உண்மையை சொல் என்று பிடித்து கொண்டனர். அவன் இதுவரை யாரிடமும் உண்மையை சொல்லவில்லை. அவன் காதலிப்பது யாருக்கும் தெரியாது. ரகசியமாகவே வைத்திருந்தான். இவர்கள் எப்படியோ சந்தேகப்பட்டு இன்று பிடித்து கொண்டனர். இவனால் இன்று மறைக்க முடியவில்லை. அவர்களிடம் உண்மையை சொன்னான். நானும் நிவாதியும் லவ் பண்றோம் என்று. நிவாதியா? அது யார்? நம்ம காலேஜா? இல்லை, கல்ச்சுரல்ஸ். அப்போ நாம் காவேரி காலேஜ் போனோமே, என் கூட செலக்ட் ஆனாலே அவதான் என்றான். அடப்பாவி, இத்தனை மாதமாக எங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. அந்த பெண்ணும் உன்னை விரும்புகிறாளா? இல்லை, நீ மட்டும் அவ பின்னாடி சுத்திரியா என்றனர். அவளும் தான் என்னை விரும்புகிறா. அவளை சந்திக்கத்தான் நான் சனிக்கிழமை மதியம் மலைக்கோட்டைக்கு போவேன் என்றான். மலைக்கோட்டைக்கு எதுக்குடா போறீங்க? ஒரு சினிமா கடைவீதி என்று சுற்ற வேண்டியதுதானே. நாங்கள் சந்திப்பது 1 மணி நேரம்தான். அதற்கு மேல் நாங்கள் பேசிக்கொண்டு இருப்பதில்லை. கீழே விநாயகரை கும்பிட்டுவிட்டு மேலே தாயுமானவர் சந்நிதி வரை சென்று அவரையும் கும்பிட்டு இதில் எங்கே சுற்ற முடியும்? பேசாமே சமயபுரம், திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம் இப்படி பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாமே. முட்டாள், இதுக்கு எதுக்குடா இருவரும் காதலிக்கணும்? கோயிலுக்கு போவதற்குடா? உனக்காச்சும் அறிவு இருக்காடா என்றான். அவ எங்கே இருப்பா?
நீ கூட்டிட்டு போவே என்றான். அவ மலைக்கோட்டைக்கு வந்து விடுவாள். நானும் அங்கு சென்று விடுவேன் என்றான் கார்த்திக். ஏண்டா, காதலிப்பதில் கூட சிக்கனமா? அவளை உன் பைக்கில் கூட்டி போக வேண்டியதுதானே, பிறகு வீட்டில் கொண்டும் விடலாமே. இது உனக்கு தெரிய வேண்டாமா? அவளும் ஸ்கூட்டியில் தான் வருவா. பிறகு நான் எப்படி அவளை கூட்டி போக முடியும்? ஏண்டா, இதெல்லாம் செய்தால்தான் காதலிப்பதாக அர்த்தமா என்றான் சிரித்துக்கொண்டே. 3 ஆமாடா, இதெல்லாம் செய்தால்தான் காதலில் ஒரு கிக் இருக்கும். நம் கூப்பிடு, அவளை கூட்டி போக வேண்டியதுதானே. வார வாரம் ரூம் போட்டு தங்குறான். நீ என்னடானா இப்படி இருக்கியே? ஏண்டா, ரூம் போட்டு அவ உடம்பை அனுபவிக்கிறது மட்டும்தான் காதலா? இதுக்கு எதுக்குடா காதலிக்கணும்? எங்கள் காதல் அப்படி இல்லை. ஊட்டியில் நாங்கள் 1 வாரம் இருந்தோம். பக்கத்து அறைதான் அவள் அறைக்குள் நானோ. என் அறைக்குள் அவளோ நுழையவில்லை. இன்றும் நாங்கள் சந்தித்தால் எங்கள் பேச்சு படிப்பை பற்றித்தான் இருக்கும். வேறு எந்த சலனத்துக்கும் நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. பேஜ் 15. காதலித்தால் எல்லாரும் எப்போ உடம்பை தொடுவோம் என்று தப்பான அபிப்பிராயம் இருக்கு. நாங்க தெளிவா இருக்கோம். எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதை முடித்துவிட்டு பெற்றவர்கள் சம்மதத்தோடு தான் எங்கள் திருமணம் நடக்கணும் என்று நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் என்றான். அவனை கட்டிப்பிடித்து கொண்டனர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ரொம்ப சந்தோஷம்டா, நீ காதலிப்பது இந்த காலத்தில் இப்படி நீ இருக்கியே என்று நாங்கள் வியாந்திருக்கோம். இது உன் முதல் ஆசை, இது நிறைவேறுவதற்கு எங்கள் வாழ்த்துக்கள் என்றனர். சரி வாடா, இன்று நாங்களும் வர்றோம் உன் தேவதையை பார்க்க என்று கிளம்பினர். அவன் தயங்கினான். அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று கிளம்பினர். அவர்கள், நீ என்னடா இப்படி தயங்குறே? உன் கோஸ்டன் ஹவாசு எங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தா, அதற்கு மேல் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்றனர் கோரஸாக. சரி என்று கூட்டி போனான். அவர்களை பார்த்த நிவாதி வியந்து போனாள், என்ன இத்தனை பேர் வர்றாங்க என்று. கார்த்திக் முன்னால் வந்து மெல்ல, இவர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ், இன்று என்னை விடவே மாட்டேன்றாங்க, நீ எங்கே போறே என்று. அதனால் உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு. உடனே எல்லாரும் வெய்விவா -2 உன்னை பார்க்கணும் என்றனர். அதான் கூட்டிவன் தேண்டம்மா, நீ ரொம்ப பயந்திட்டே போல இருக்கு என்றான் மென்மையாக. எல்லோரும் அவளை பார்த்து பிரமித்தனர். இத்தனை அழகா என்று தங்கத்தில் வார்த்த சிலை போல் நின்றாள். அவர்களை பார்த்து கும்பிட்டு வாங்க என்றாள். என்ன, நாங்க பெண் பார்க்கவா வந்திருக்கோம்? வாங்க என்று கும்பிட்டு விழ, நாங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் ஃப்ரெண்டு 7 வினோதன் இப்போ இப்படி ஒரு நதியில் விழுந்தான் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணுமே என்று நினைத்தோம். அது சரியாக போயிற்று. இத்தனை அறிவும் அழகும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவன் காதலிக்காமல் இருந்தால்தான் மடையன் என்று சிரித்தனர். அவள் முகம் மாலை நேரத்து பொன்னொழியில் ஜொலித்தது. சரிடா கார்த்திக், வாரத்தில் வரும் பொன்னான நேரத்தை நீ உசிரினும் மேலாக நினைக்கும் இந்த தருணத்தை நாங்க கெடுக்கவில்லை. நாங்கள் வருகிறோம் என்று சென்றனர். நிவாதி அவனை புன்னகை ததும்ப பார்த்தாள். அவன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து மல்லிச்சரத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தான். இப்படியே நாட்கள் பறந்தோடின. எல்லா காலேஜும் கலந்து போட்டி நடந்தது. அதில் முன்னாள் வெற்றி பெற்றவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதில் கார்த்திக் நிவாதி டூயட் பாட்டுக்கு ஆட வேண்டும். கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கார்த்தியிடம், மச்சான் உனக்கு மச்சம்டா, யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? காதலர்கள் இருவரும் ஒரே மேடையில் ஒன்றாக ஆட என்று ஆர்ப்பரித்தனர். கார்த்திக்கும் நிவாதியும் கலந்து பேசி பிராக்டிஸ் பண்ணினர். போட்டியில் ஒரே கோலாகலம், கூட்டமலை மோதியது. விழா 3 நாள் நடந்தது. அதில் எல்லா பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றன. அதில் முதல் ஜோடியாக கார்த்திக் நிவாதி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இருவரின் ஜோடி பொருத்தம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இருவரும் உண்மையான காதலர்கள் என்பதால் இயல்பாக தன்னை மறந்து ஒன்றி ஆடினர். நடுவராக வந்த அனைவருமே பாராட்டினர். கார்த்திக் நிவாதி முகத்தை காதலுடன் ஏறிட்டான். அவள் முகம் சிவந்து கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவர்களை போட்டோக்கள் எடுத்து தள்ளினர். மறுநாள் எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. இதை பார்த்த கார்த்திக் அம்மா சீதை யோசனையாக புருவம் சுளித்தாள். அன்று சீதையின் ஒன்றுவிட்ட தூரத்து சொந்தமான அண்ணன் சென்னையிலிருந்து வந்திருந்தார். ஒரு நாளும் வராதவர் இன்று எதற்காக வந்திருக்கார் என்று வரவேற்றாள். வாங்க அண்ணா, என்ன இவ்வளவு தூரம்? உன் கலை பார்த்து எத்தனை வருடமாகிவிட்டது? என்ன திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்றாள். ஒரு நல்ல விஷயமாகத்தான் வந்தேன் சீதை. உனக்கு ஒரு மகன் இருக்கான் இல்லை? அவனை பற்றித்தான் பேச வந்தேன் என்றார் புடகமாக. என் மகனை பற்றியா? அவனை பற்றி பேச என்ன இருக்கு? அதுவும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். நான் அடிக்கடி வராமல் போகாமல் இருந்தேனே தவிர உன்னை பற்றி நான் விசாரித்து கொண்டுதான் இருப்பேன். அவள் மனதில் இப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்யை எதற்கு சொல்கிறார்? இவர் எவ்வளவு பெரிய பணக்காரர், தான் ஏழ்மையில் இருப்பவள். இவர் எதற்காக இப்படிப்பட்ட பொய்யை நம்மிடம் சொல்லணும்? என்னிடம் இவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
என்னிடம் என்ன இருக்கு? இவர் வந்து கேட்கும் அளவிற்கு. இப்படி மனதில் பல வாராக சிந்தனை ஓடியது. என்னம்மா சீதை, இந்த அண்ணன் சொல்வதை நம்பவில்லையா என்றார். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லைன்னா என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றாள். அவர், எனக்கு 2 மகள்கள், உன் அண்ணி இறந்தது உனக்கு தெரியும் என்றார். அவள் மனதில் சாவுக்கு போனது நினைவுக்கு வந்தது. இவர் போய்விட்டு 2 நாள் இருந்துவிட்டு வரலாம் என்று நினைத்துத்தான் போனாள். பேஜ் 19. ஆனால் இந்த திலகன், எங்கே இந்த இல்லாதவள் தன் வீட்டிலேயே ஒட்டிக்கொண்டு பணம் என்று கேட்டு விடுவாளோ என்று நினைத்து, நீ ஊருக்கு போகலையா என்று கேட்டவர்தானே. ஆமாம் அண்ணா, அண்ணி இறந்ததுக்கு நான் வந்திருந்தேனே, இப்போ என்ன என்றாள். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதென்று உனக்கு தெரியும். எத்தனையோ பிசினஸ், எனக்கும் வயசாகிவிட்டது. என் பெரிய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன். வெளியில் மாப்பிள்ளை பார்ப்பதை விட சொந்தத்தில் மாப்பிள்ளை பார்க்கலாமே, என்னையும் என் சொத்தையும் காப்பாத்துவானே என்றுதான் உன் மகனுக்கு கேட் வந்தேன். இரட்டை மேற்கோள் குறி. முற்றுப்புள்ளி 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 இரட்டை மேற்கோள் குறி. எத்தனையோ கோடீஸ்வரங்க வர்றாங்க, எனக்கு என்னமோ அதில் விருப்பமில்லை. 4. உன் மகனும் படித்திருக்கான். என் பிசினஸுக்கு இது ஒத்து வரும். நானே வெளிநாடு அனுப்பி மேல் படிப்பு படிக்க வைக்கிறேன். உன் மகள்களுக்கு நானே படித்த மாப்பிள்ளை பார்த்து என் செலவில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீயும் என் கூடவே தங்கிக்கலாம். இரட்டை மேற்கோள் குறி. முற்றுப்புள்ளி 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 இரட்டை மேற்கோள் குறி. எத்தனை வருடம்தான் நீயும் உழைப்பே? உன் உழைப்பில் சாப்பாட்டுக்கே சரியாகி விடுகிறது. இனி உன் பிள்ளை படித்து முடித்து வேலை கிடைத்து சம்பாதித்து சேமித்து எப்போ உன் பிள்ளைகளை கரையேற்ற போகிறான்? படித்தவுடனேயே வேலை கிடைத்து விடுமா? நானும் தெரியமாக இருப்பேன். பிசினஸை கொடுத்து விட்டு இப்போ எல்லாம் முன்னை மாதிரி வெளிநாடெல்லாம் போக முடிவதில்லை என்னால். உன் பொண்ணுகள் என்ன படிக்கணுமோ அதை நான் படிக்க வைக்கிறேன். நீ என்ன சொல்றே? இனியும் கஷ்டப்பட வேண்டாம் என்று நிறுத்தினார். அவள் யோசனையோடு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? இவர் இங்கு வந்தபோதே நான் சந்தேகப்பட்டேன். இப்பத்தானே தெரியுது இவர் எதற்கு வந்திருக்கார் என்று. இவர் சொல்வதை நினைத்து பார்த்தாலும் சரிதான். எதற்கும் உடனே நம் முடிவை சொல்லிவிடக் கூடாது. அப்புறம் இவர் பணத்துக்காக நான் அலைவது போல் ஆகிவிடும். உண்மை அதுதானே? அவள் மனம் குத்தியது. நான் யோசித்து நாளை என் முடிவை சொல்கிறேன் என்றாள். உன் மகனிடம் கேட்கணும் என்றாலும் கேள். இல்லை, பெண் பார்த்த பின்னாடிதான் என் முடிவை சொல்லணும் என்று நினைத்தாலும் சரிதான் என்றார். இல்லை, என் மகன் நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான். நான் சொன்னால் உடனே செய்து பேஜில் பெண் பார்க்கவும் தேவையில்லை. நான் பார்த்த பெண்தானே. நீங்க எங்கே தங்கியிருக்கீங்க? நாளை நான் அங்கு வந்து சொல்கிறேன் என்றாள். சரி என்று போய்விட்டார். இரவு முழுவதும் யோசித்தாள். அவர் சொல்வது போல் இவன் எப்போ வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து தன் மகள்களுக்கு கல்யாணம் செய்வது என்னாலும் வேலை செய்ய முடியவில்லை. இதுவரை ஒரு பவுன் சேர்க்கவில்லை. இவர் சொன்னது போல் செய்தால் எல்லோருக்கும் நல்லது. பெண்களின் படிப்பு, கல்யாண செலவு எல்லாமே அவரே ஏற்றுக்கொள்கிறார். கல்யாணம் முடிந்ததும் இந்த வேலையை விட்டுவிட்டு நாமும் சென்னைக்கே சென்று விடலாம் என்று யோசித்தாள். தன் மகனிடம் கேட்க வேண்டும் என்ற நினைப்பு வரவில்லை. மறுநாள் ஹோட்டலுக்கு சென்று எனக்கு சம்மதம் என்றாள். அவர் ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தார். கொடுத்துவிட்டு அவர் காதில் தன் மகள் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவள் என்றார். அதை சிரிப்புடன் வாங்கி கொண்டாள். இது மாதிரி இன்னும் இவரிடம் இருந்து கறக்க வேண்டும் என்று நினைத்தாள். மகள்களுக்கு 2 செயின் கொடுத்தார். அவள் பூரித்து போனாள். இது மாதிரி இந்த காலத்தில் யார் கொடுப்பா என்று. இவளுக்கு எப்போதுமே இந்த எண்ணம் உண்டு, தன் மகனுக்கு பெரிய இடத்தில் பெண் எடுக்க வேண்டும், தானும் தன் மகள்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று. அது இப்போது நிறைவேறிவிட்டது. இன்னும் 10 நாளில் படிப்பு முடிந்துவிடும். அடுத்து கல்யாணத்தை முடித்துவிட்டால் நம் ராஜ்யம்தான். அந்த வீட்டில் இவனும் படிக்க வெளிநாடு போய் விடுவான் என்று திட்டம் போட்டாள். அன்று மகனிடம் முழுவதும் சொல்லாமல் மறைமுகமாக, உனக்கு நம் சொந்தத்தில் பெண் தருகிறேன் என்கிறார்கள், நானும் சரி என்று சொல்லியிருக்கிறேன் என்றாள். இதை கேட்ட கார்த்திக் திகைத்து விட்டான். அம்மா இப்படி ஒரு முடிவை இவ்வளவு சீக்கிரம் எடுப்பாள் என்று தெரியவில்லை. இப்போது என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? தங்கைகள் இருக்கும்போது அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை, பேசாமல் போய்விட்டான். இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரே யோசனையாக இருந்தது. இப்போது என்ன செய்வது? அம்மா இப்படி சொல்லிவிட்டார்களே. காலேஜில் அவன் ஃப்ரெண்ட் ரகுவிடம் சொன்னான் அம்மா சொன்னதை. நீ கவலைப்படாதேடா,
இப்ப என்ன முடிவா பண்ணிவிட்டார்கள்? முடிவு எடுத்திருக்கேன் என்றுதானே சொன்னார்கள். இன்னும் எவ்வளவு இருக்கு? பெண் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, சீர்வரிசை என்று இது உடனே முடிவெடுக்கக்கூடிய விஷயமில்லையே. பேஜ் 23. நீ நிவாதியிடம் கலந்து பேசு. இனியும் உங்க கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. அப்படி தள்ளி போட்டால் உன் அம்மா பேசி முடித்து விடுவார்கள். இனியும் நீ தாமதிக்காதே, கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு நீங்கள் இருவரும் போனீங்கன்னா அவர் கலால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வாரம் கோவமா இருப்பாங்க, பின் சரியாகிவிடும். பின்னே என்ன இருவரும் வேலைக்கு போறீங்களா? சீக்கிரமே உன் தங்கைகள் கல்யாணம் ஆகிவிடும் என்றான். கார்த்திக் கல்யாணத்திற்கு தயங்கினான். தான் எடுக்கும் முடிவு சரியா? இதனால் தங்கைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படட்டால் சே நான் என்ன அப்படி விட்டு விடுவேனா? எனக்கு எவ்வளவு முக்கியமோ தங்கைகள், அதுபோல நிவாதியும் எனக்கு ரொம்ப முக்கியம். நிவாதியை என்னால் கைவிட முடியாது என்று நிவாதியிடம் பேசினான். அவள் முதலில் தயங்கினாலும் பின் கார்த்திக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்களும் எடுத்துச் சொல்லவும் சரி என்று சம்மதித்தாள். தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகும் வரை நமக்கு கொஞ்சம் சிரமம்தான். பின் நாம் அம்மா மட்டும்தான். அது மாதிரி இருந்தால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். நாம் கல்யாணம் செய்து கொண்டு போனால் சில பிரச்சனைகள் வரலாம். நீ அதை பெரிதுபடுத்தக்கூடாது. அது மாதிரி இருந்தால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். நாம் செய்வது தப்புதானே. என் அம்மா நிச்சயமாக கோபப்படுவார்கள். என் மேல் கோபப்படுவதை விட உன் மேல்தான் கோபம் அதிகமாக இருக்கும். என் ஒன்றும் தெரியாத பிள்ளையே, நீதான் கெடுத்தாய் என்று அவளை பார்த்து கண் சிமிட்டினான். அவள் முகத்தில் மென்னகை பூத்தது. ஆனால் உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நிது. நீ தைரியமாக என்னை நம்பலாம். உன் வீட்டு பிரச்சனை எப்படி இருக்கும் நிது? நம்மை ஏற்றுக்கொள்வார்களா என்றான். எனக்கே தெரியலை கார்த்திக், ரொம்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இதை அவங்களாலே ஜீரணிக்கவே முடியாது. ஏற்றுக்கொள்வார்களா என்றும் தெரியவில்லை. எனக்கு பயமாக இருக்கு கார்த்திக், இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமா? நாம் என்றாள். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸில் கல்யாணம் செய்து வைத்தனர். ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டனர். பின் ஒரு ஆட்டோவில் வீட்டிற்கு சென்றனர். மகனை மனைவியுமாக பார்த்த சீதைக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. மகன் தனக்கு இப்படி தெரியாமல் பண்ணுவான் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இவள் தினகரனுக்கு வாக்கு கொடுக்காமல் இருந்தாலாவது, வாக்கு கொடுத்தால் கூட பரவாயில்லை, அவர் கொடுத்த பணம் நகையெல்லாம் வாங்கிவிட்டு நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாள் குறித்துவிட்டு இப்போ இவன் மாலையும் கழுத்துமாய். இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? ஒரு நாளும் இவனுக்கு என்னிடம் சொல்லாமல் இப்படி செய்ய மனம் வராது. எல்லாம் இந்த ஆள் மயக்கியல்தான் இருக்கும். அவளுக்கு மனதில் ஒரு புயலே உருவனாது. மகனை பார்த்த பார்வையிலேயே நெருப்பு பறந்தது. அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா என்று காலில் விழப்போனான். அவள் ஒரு தள்ளி நின்றாள். உன்னை மன்னிக்க நான் யாரா? அம்மா, என் நினைப்பு உனக்கு இருந்திருந்தால் நீ இப்படி பண்ணுவியா? உன்னை நான் பெற்றிருந்தால் நீ இப்படி பண்ண மாட்டே. உன்னை வளர்த்தவள் தானடா. அதான் உன் புத்தி இப்படி போய்விட்டது. நீ நல்ல தாய்க்கு பிறந்திருக்கணும். உன் தாய் மாதிரிதானே நீ இருப்பே. ஆம் மா என்று கத்தினான். நீ எத்தனை அம்மா சொன்னாலும் உண்மை அதுதான். நீ நான் பெத்தவன் இல்லை. நான் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் டெலிவரிக்கு வந்தாள். அவள்தான் உன்னை பெற்று போட்டுவிட்டு இறந்து விட்டாள். ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் இந்த குழந்தையை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிடலாம் என்று சொன்னார். ஆனால் எனக்கோ மனது வரவில்லை. நான் தான் உன் அம்மாவுக்கு டெலிவரி பார்த்தேன். உன் அம்மா யாரிடமோ ஏமாந்து இருக்கிறாள். உன் முகத்தை பார்த்த எனக்கு உன்னை கொடுக்க எனக்கு மனசு வரலே. நான் டாக்டரிடம் பேசி உன்னை நான் வளர்க்க பர்மிஷன் வாங்கினேன். டாக்டர் அப்போது உனக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இந்த நேரத்தில் நீ குழந்தையோடு போய் நின்றால் அவன் உன்னை ஏத்துப்பானா என்றார். அவர் என்னை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்லை டாக்டர், எனக்கு இந்த குழந்தை வேண்டும் என்று கெஞ்சினேன். ஏன்னா உன் மீது எனக்கு அவ்வளவு அன்பு. எனக்கே என் மீது ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு கல்யாணம் ஆகும் வரை இந்த விஷயத்தை அவரிடம் நான் சொல்லவில்லை. 2 மாதம் ஆனதும் சொன்னேன். அவர் அவ்வளவுதான். என் மீதே சந்தேகப்பட்டார். இரட்டை நான் தான் தெரியாமல் பெற்றுக்கொண்டு தத்தெடுத்தேன் என்று பொய் சொல்லுகிறேன் என்று அடித்தார். யாராவது கல்யாணம் ஆகும் முன் தத்தெடுப்பாங்களா என்றார். இரட்டை மேற்கோள். நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். இந்த குழந்தையோடு அம்மா இறந்துட்டா. இந்த குழந்தை முகத்தை பாருங்கள். இதை வேண்டாம் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது என்று அழுதேன். அவர் நம்பவில்லை. உன் ஹாஸ்பிட்டலில் தினம் எத்தனையோ குழந்தை பிறக்குது. உனக்கு இந்த குழந்தை மேல் மட்டும் ஏன் அவ்வளவு அக்கறை என்று கேட்டார். தினமும் என்னை நாக்கால் சுட்டார். அத்தனையும் உனக்காக பொறுத்து கொண்டேன். இதற்கிடையே நான் கன்சீவ் ஆனேன். அப்படி இருந்தும் உன்னை கீழே இறக்கிவிடவே மாட்டேன். உன்னை ஒரு நாள் தூக்கி வெளியில் போட்டார். நான் தடுத்து விட்டேன். கார்த்திக் கண் கலங்கியது. தினமும் என்னை கண்காணித்தார்.
என் மேல் சந்தேகப்பட்டு வீட்டுக்கு சாப்பாட்டு பணத்தை கொடுக்க மாட்டார். நிறை மாதம் என்றாலும் வேலைக்கு போக முடியவில்லை. என் டெலிவரியின் போது கூட உன்னை அந்த அறையில் நான் வைத்து கொண்டேன். எங்கே வீட்டில் விட்டுட்டு போனால் உன்னை கொன்றாலும் கொன்று விடுவார் என்று. இரட்டை. இப்படியே 3 வருடம் ஓடியது. உன் சின்ன தங்கையும் பிறந்தாள். நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கொண்டேன். அதோட என்னை அடித்தார். ஏன் ஆபரேஷன் செய்து கொண்டாய்? எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்று. நமக்குத்தான் கார்த்திக் இருக்கானே. பிறகு எதற்கு இன்னொரு ஆண் பிள்ளை என்றேன். அவர் இதுவரை உன் மீது சிறு சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. இப்போ மறுக்க முடியாத உண்மையாகி விட்டுடது. இது உனக்கு பிறக்கவம் நாள். நீ இப்படி பேசுறே. யாரோ பெத்த குழந்தையை கட்டின புருஷன். நான் சொல்வதை விட உனக்கு இந்த குழந்தை உசத்தியாக போச்சா? இது உன் கல்ச புருஷனுக்கு பிறந்தது. இனி நான் உன் கூட வாழ முடியாது என்று சென்று விட்டார். இரட்டை மேற்கோள் குறி. ஒன்று போனவர்தான். இதுவரை வரவில்லை. உனக்கு தெரிந்திருக்கும். கட்டின கணவன் போனாலும் பரவாயில்லை, நீதான் எனக்கு வேண்டும் என்று கல் மாதிரி மனசை வைத்துக் கொண்டு இருந்தேன். இரட்டை மேற்கோள் குறி. முற்றுப்புள்ளி. என் வாழ்க்கை 3 வருடம்தான். என் உடம்பு சுகத்துக்காக நான் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு என் புருஷன் கூட வாழ்ந்திருக்கலாம். என் சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லின. நான் கேட்கவில்லை. அதன் விளைவு நான் ஒதுக்கப்பட்டேன். ஒரு வைராக்கியத்தோடு உங்களை வளர்த்து பெரிய ஆளா ஆக்கணும் என்ற உறுதியோடு உங்களை வளர்த்தேன். இரட்டை. உன் அப்பா என்று சொன்னார். இது யாரோ பெத்த குழந்தை. இது உனக்கு செய்யும் என்று கனவு காணதே. அவன் அம்மா மாதிரி யாரையாவது இழுத்து கொண்டு ஓடப்போகிறான். அப்போ நீயும் உன் பிள்ளைகளும் நடுத்தருவில் தான் நிற்க போறீங்க. இன்று நான் பேஜ் 29 சொல்வதை அப்போ நினைத்து பார்ப்பாய். என்னோட அருமை உனக்கு அப்போதான் புரியும் என்றார். இரட்டை இத்தனை வருடத்தில் நான் உன் அப்பாவை நினைத்து ஏங்கியது கிடையாது. அவர் போனதும் எனக்கு நிம்மதியே. ஏனா உனக்கு அவரால் ஆபத்து ஏதும் வராதில்லையா? அதனால்தான். கார்த்திக் அம்மா காலில் விழுந்து கதறினான். அம்மா என்னை மன்னிச்சிருங்க. நான் செய்தது தப்புத்தான். உங்களை நினைக்காமல், தங்கைகளை நினைக்காமல் கல்யாணம் பண்ணினது தப்புத்தாமா. அதுக்காக என் அம்மா மாதிரி என்று சொல்லாதீங்க. நீங்க தான் என் அம்மா என்று கதறினான். நீங்க இனி என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். இனி உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என்றான். இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்வார் என்று. 6. சீதை கண்ணில் கண்ணீர். கார்த்திக் அதை துடைத்து விட்டான். நிவாதியும் கூட வந்தவர்களும் சிலை போல் நின்று விட்டனர். இனி என்ன நடக்குமோ என்று. இவர் தன்னை ஏற்றுக்கொள்வாரா? அம்மா மாதிரி பிள்ளை என்று குத்தி காட்டுறாங்களே, அதை தாங்க முடியாமல் எப்படி துடிக்கிறார் என்று கார்த்திக் முகத்தை பார்த்தாள். சீதை தொடர்ந்தாள். நீ என் சொல்லை மீறமாட்டாய் என்று என் தூரத்து சொந்தமான அண்ணன் மகளுக்கும் உனக்கும் பேசி முடித்து விட்டேன். அம்மாமா அதிர்ந்தான். நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் என்று தானே சொன்னீங்க. இப்போ பேசி முடித்து விட்டேன் என்கிறீங்க என்றான். ஆமாம், நீ மறுக்க எந்த காரணமும் இல்லையே, அதனால் தான் பேசி முடித்தேன். எதற்கு இந்த அவசரம் அம்மா? இப்போ என்ன யானத்துக்கு அவசரம் என்று முடிவு பண்ணினீர்கள்? தான் கல்யாணம் பண்ணி வந்ததை மறந்து கேள்வி கேட்டான். அவனை சீதை ஏளனமாக பார்த்தாள். நான் என் கடமையைத்தான் செய்தேன். அதில் சுயநலம் கூட இருக்கு. ஆனால் நீ என்ன அவசரமன்று கல்யாணம் பண்ணிக்கொண்டே வந்துவிட்டாய் என்றாள். கார்த்திக்கு முகத்தில் அடித்தது போல் இருந்தது. தலையை குனிந்து கொண்டான். சுயநலம் என்று சொன்னேனே, அது என்ன என்று கேள். அவர் பெரிய பணக்காரர், பிசினஸ்மேன். உன்னை பார்த்து கொள்ள சொன்னார். என் பிள்ளைகள் 2 பேரையும் நல்லா படிக்க வைத்து பெரிய இடத்து மாப்பிள்ளையாக பார்த்து நகை போட்டு கல்யாணமும் அவரே செய்து வைக்கிறேன் என்றார். என்னையும் வேலையை விட்டுவிட்டு வீட்டையும் காலி பண்ணிட்டு சென்னைக்கு அவர் வீட்டுக்கு அவர் வர சொன்னார். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். இந்நேரம் பத்திரிகை கூட அடித்திருப்பார். நான் அவரிடம் வரதட்சணையாக கை நீட்டி பணமும் வாங்கிவிட்டேன். உன்னால் தொலைந்த என் வாழ்க்கை, உன்னால் என் பிள்ளைகளின் வாழ்க்கையாவது நல்லாயிருக்கட்டும். நானும் உனக்கு கெடுதல் ஒன்றும் பண்ணலையே, நல்ல இடமாகத்தானே பார்த்திருக்கிறேன் என்றாள். கார்த்திக், அம்மா, நான் வேலைக்கு போய் தங்களுக்கும் செய்ய மாட்டேனா? என்னை வித்துத்தான் இதை எல்லாம் செய்யணுமா? நான் வேலைக்கு போகும், நீங்கள் வேலையை விட்டு விடுங்கள். நிவாதியும் வேலைக்கு போவா. நாங்க 2 பேரும் என்ன சொல்றீங்களோ கேட்கிறோம் என்று கெஞ்சினான். உனக்கு எப்போ வேலை கிடைத்து நீ சம்பாதிச்சு இதையெல்லாம் செய்ய போறே? உன்னால் இன்று பவுன் விற்கும் விலைக்கு 10 பவுன் போட முடியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. இரட்டை மேற்கோள் குறி. முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இது சுயநலம்தான். இதுக்குத்தான் என்னை வளர்த்தீங்களா என்று கேட்டால் ஆமாம் தான்.
நீ சிறு பிள்ளையாய் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் நினைவு வரவில்லை. நீ என்ன இருந்தாலும் நான் வளர்த்த பிள்ளைதானே. நீ இது மாதிரி செய்ய மாட்டாய் என்று என்ன நிச்சயம் எனத் தோன்றும்.